ஐயோ அப்புறம் உள்ள கொண்டு போனாங்க, என்ன ஆச்சோன்னு தெரியலையே. ஒன்றும் ஆயிருக்காது. நீங்கள் சும்மா கத்திட்டு கிடக்காதீங்க. உங்களால தான் அவருக்கு இந்த நிலமை. நல்லா இருந்த பொம்பளை இப்போ திடீர்னு மெண்டல் மாதிரி ஆயிட்டேன்னு சொல்லி அவரு நெஞ்சு பிடிச்சி விழுந்துட்டாரு. ஏதாவது அறிவுரை சொன்னா நான் கெட்ட பொம்பளை, நீங்க பண்ணதுக்கெல்லாம் ஆமா சம்மி போட்டா நான் நல்ல பொம்பளையா? எப்போ பார்த்தாலும் முதல்ல பேசிக்கிட்டே இருக்காதீங்க. பேச்ச குறைங்க. நான் பேசாம டாக்டர் ரூம்ல போய் பார்க்க போறேன். டாக்டர் ரூம் இந்த பக்கம் இருக்கு. ஐயா டாக்டரே, என் புருஷன் பொழைச்சிட்டாரா? என்ன பிரச்சனை உங்களுக்கு? எனக்கு 30 வயசு ஆயிட்டு, எனக்கு இன்னும் கல்யாணமே நடக்கல. எனக்கு பொண்டாட்டி வேணும் டாக்டர், எனக்கு பொண்டாட்டி வேணும். அதுக்கு எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? போங்க, போய் நல்ல ஒரு புரோக்கரா பார்த்து பொண்ணு தேடுங்க. இல்லைன்னா மேட்ரிமோனி ஏதாவது ஒரு வெப்சைட்ல போட்டு வைங்க. எங்க அம்மா எனக்கு கல்யாணமே பண்ணி வைக்க மாட்டுக்கா. எப்போ கேட்டாலும் இன்னும் ஒரு வருஷம் போட்டுங்க. இப்படியே போச்சுன்னா நான் சீக்கிரம் மேலே போய் சேர்ந்துருவேன். கல்யாணம் ஆகாம மண்டெல்லாம் கோளாறாயிட்டு. ஏன் என்னாச்சு? சாப்பிட பிடிக்கல, தூங்க பிடிக்கல, வேலைக்கு போக பிடிக்கல. ஜோடியா யாராவது போனாங்கன்னா எனக்கு அப்படி கோபமா வருது. நமக்கு மட்டும் ஜோடி இல்லையேன்னு அழுகையா வருது டாக்டர். சோ சேட். நாய் கூட ஜோடியா அலையுது. ஆனா நான் பாருங்க யாருமே இல்லாம இருக்கேன். எங்க அம்மைக்கு இது புரியவே மாட்டுக்கு. எனக்கு சீக்கிரம் பொண்டாட்டி வேணும். உங்க அம்மா வந்திருக்காங்களா? வெளியே தான் நிப்பா எங்க அம்மா. சரி, உங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைக்காததுனால உங்களுக்கு மன அழுத்தம் அதிகமா இருக்கு. நான் ஒரு மாத்திரை எழுதி தரேன், அதை சாப்பிட்டுட்டு தூங்குங்க. அதை சாப்பிட்டா ஒரு அடியா செத்து போயிருவேனா டாக்டர்? நோ, உங்க மைண்டை ரிலாக்ஸ் பண்ணும், வேற ஒண்ணும் இல்ல. நான் உங்க அம்மாட்ட பேசுறேன், சரியா? வெளியே வெயிட் பண்ணுங்க. டாக்டர், உங்களுக்கு எதுவும் தெரிஞ்ச பொண்ணு நர்ஸு கிர்ஸு எதுவும் இருக்குமா? என்ன ஓவரா பேசிக்கிட்டு இருக்க? வெளியே போ. சாரி டாக்டரே, சீக்கிரம் எங்க அம்மாட்ட பேசி ஒரு முடிவு பண்ணுங்க. சரிப்பா, நீ வெளியே போ. விட்டா என்னையவே கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லிடுவான். எனக்கு கல்யாண வயசுதான் வந்துருச்சுடி, ஃபீல் பண்ணவா, டேட் பண்ணவா? இப்படியும் சில ஆட்கள் இருக்காங்களா? எம்மா, காலகாலத்துல கல்யாணத்தை பண்ணி வைங்க. டாக்டர் ஐயா டாக்டர் ஐயா. ஓ, அந்த பேஷண்டோடைய அம்மா. எல்லாம் பேசியாச்சுமா. என்ன ஆச்சு என் கடவுளுக்கு? கடவுள்னு அன்பா இருந்தா மட்டும் பத்தாது, காலகாலத்துல கல்யாணம் பண்ணி வைங்க. இந்த வயசுல கல்யாணமா? அட கடவுளே. கல்யாண வயசுதாம்மா. நீங்க என்ன இன்னும் இப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்க. இல்லைன்னா அவரு மன உளைச்சல் ஏதாவது பண்ணிடுவாரு. அட கடவுளே, அப்ப அவருக்கு என்ன நோய் தான் வந்திருக்கு? கல்யாணம் பண்ணணும்னு அவர் மூளை ஃபுல்லா நிறைஞ்சிருக்கு. நீங்க அவரு கல்யாணம் மட்டும் பண்ணி வைக்கலன்னா அவர் மென்டல் ஆயிடுவாரு. பத்தியாட்டி இவருக்கு கொழுப்ப வயசான காலத்துல இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த வயசான நாதாரிக்கு இதெல்லாம் தேவையா? என்னம்மா டாக்டர் மரியாதை இல்லாம வயசான நாதாரிங்க? ஐயோ டாக்டர், நான் உங்களை சொல்லல, நான் என் புருஷனை சொன்னேன். சீக்கிரம் கல்யாணம் பண்ற வழியை பாருங்கம்மா. வேற ஒண்ணும் இல்ல, இப்போதைக்கு தூங்குறதுக்கு மாத்திரை கொடுத்துருக்கா, அவ்வளவுதான். டாக்டர், அப்படி கல்யாணம் பண்ணலாமா? தப்பு இல்லையா? உயிரை காப்பாத்தானே கல்யாணம் பண்ணிதான் ஆகணும். நீங்க இப்படி பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா கஷ்டம்தான். என்ன செய்ய, அந்த ஆள் உயிரோட இருக்கணும். மனச கல்லாக்கிட்டு ஒரு பொண்ணை பாத்திர வேண்டிதான். பத்தியாட்டி, எப்படி வியாதி வந்திருக்கு இந்த மனுஷனுக்கு? கல்யாண நோய். சீக்கிரம் ஒரு பொண்ணை பாருட்டி, கெட்டி வச்சிருவோம். இவ்வளவு சீக்கிரமா இந்தியாவிலேயே புருஷனுக்கு 2வது கல்யாணம் பண்ண ஒத்துக்கிட்ட பாட்டி நீங்களா தான் இருப்பீங்க. உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. பேசிட்டே இருக்காதீங்க, போய் கல்யாண வேலையை பாருங்க. டாக்டரே, 65 வயசுல கல்யாணம் பண்ணலாமா? 65 வயசா? 30 வயசு தானே? ஐயோ, என் புருஷனுக்கு 65 வயசு. நாங்க கூட காலையில கொண்டு வந்து சேர்த்தோமே, நெஞ்சு பிடிச்சிட்டு கிடந்தாரு. அவருக்கு தானே கல்யாணம் பண்ண சொல்லுவீங்க? அவருக்கு ஏமா நான் கல்யாணம் பண்ண சொல்ல போறேன்? இப்ப போடாம நம்ம ஒரு பரட்ட மண்டையன் அவனுக்கு சொல்லுது. அவங்க அம்மா தானே நீங்க? கிட்ட யாரு பரட்ட மண்டையன்? பாபுவா? சரி, பாபுவுக்கு எங்க பரட்ட மண்டை? அவருக்கு முடியே கொஞ்சோண்டு தான் இருக்கு. யார சொல்லுதாரு? நம்ம இப்ப உள்ள வரும்போது வெளியே ஒரு பரட்ட மண்டையம் போனோம்ல, நம்ம வடிவு பாட்டிக்கு ஜாடையில ஒருத்தம்ல அவன். அந்த நாதாரி என் மவன் கிடையாது. சாரிம்மா, பேஷண்ட் மாதிரி பேசிட்டேன். உங்க ஹஸ்பண்ட் அங்கதான் இருக்காரு, ரூம்ல இருக்காரு. ரூம் நம்பர் 9. வாங்க போய் பாப்போம். நீங்க வேற ஒரு நிமிஷத்துல எனக்கு நெஞ்சு வெளியே வந்திருக்கும். வாங்க, அவர்தான் இப்ப நான் பார்க்க போறேன். என் பின்னாடி வாங்க. இப்படி மாத்தி பேசுறாரு இவர். என்ன டாக்டர்? இந்த ஊருக்கே இவர் தானே டாக்டர், எல்லாத்தையும் இவர் தானே பாக்காரு. என்னங்க என் கடவுளே, புருஷன் இருக்கும்போது எந்த பேச்சு பேச வேண்டியது? செத்த பையன், நார பையனு, ஏதாவது உடம்பு சரியில்லை இல்லை செத்து போயிட்டான், என் கடவுளே, ஏன் அவரே இவரேங்க வேண்டியது? என்னங்க
ஷூ கத்தக்கூடாது, அவர் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு. டாக்டர் எங்கள் தாத்தா மாமாவுக்கு என்னதான் ஆச்சு சொல்லுங்க. அவருக்கு அதிகமான மன உளைச்சலையும் கஷ்டத்தையும் கொடுக்காதீங்க. அவருக்கு மைல்டு அட்டாக். கடவுளே. ஆமா, இப்படி அவர் ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தாருன்னா அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துரும் பார்த்துக்கிடுங்க. ஐயோ ஐயோ ஐயோ, நாங்க 2 பேரும் தனியா இருந்தா கூட நிம்மதியா எதையாவது கூழோ கஞ்சோ காய்ச்சி குடிச்சிட்டு இருந்திருப்போம். குடும்பத்துல கிடந்துக்கிட்டு சீரழிதான் டாக்டரே, சீரழிதான். குடும்பத்துல கிடைக்கீங்களோ தனியா காட்டுல போய் கிடைக்கீங்களோ அது எனக்கு தேவை கிடையாது. அவருக்கு எந்த கவலையும் கொடுக்காம டென்ஷன் கொடுக்காம பாத்துக்கிடுங்க, சரியா? நொய் 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 ஒரு முடி கத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா அவருக்கு நெஞ்சு வலி வந்து ஹார்ட் வெடிச்சிரும். ஐயோ டாக்டர் ஆப்ரேஷன் எதுவும் பண்ணணுமா? இல்ல அதெல்லாம் வேண்டாம். அவர் நல்ல ஓய்வு எடுக்கட்டும். கொஞ்சம் மாத்திரை எழுதி கொடுக்குறேன், அதை வாங்கிக்கிடுங்க. சாயந்தரம் நீங்க வீட்டுக்கு போயிடலாம். சரி டாக்டரே. பத்தியா எல்லாம் ஒன்னாலதான். உன் காதல் கதையால நான் கத்தி கத்தி அவருக்கு இப்படி ஆயிட்டு. ஏம்மா சொன்னா புரியாதா? நொய் நொய்னு கத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். பேசாம நீங்க ஒரு 7 நாள் மௌன விரதம் இருந்துருங்க. ஒரு 7 நாள் மட்டும் இருந்தா போதுமா டாக்டர்? இல்ல, வாரம் 7 நாள். ஒரு வாரத்துல 7 நாள் தானே இருக்கு. எப்பவுமே நீங்க அமைதியா இருக்கணுமா மொட்டம்மா? என்னைய வாயடைக்க சொல்லிட்டு போறாரு. இங்க இருங்க, நீங்க வாயை திறந்தாலே தாத்தா மாமாவுக்கு உடம்பு சரியில்லாம போயிரும். பேசாம அவர் சொன்ன மாதிரி வருஷம் பூரா மௌன விரதம் இருங்க. பாடவும் கூடாது, அளவும் கூடாது, வாயை திறக்க கூடாது. சாப்பிடுறதுக்கு சாப்பிடவும் தண்ணி குடிக்கவும் மட்டும் வாயை திறந்தா போதும். மற்ற நேரம் பூரா வாய் கப் சிப். உலகமே அழிஞ்சாலும் இது வாயை பூட்ட முடியாதுப்பா. வேலையே கிடைக்க மாட்டேங்குது, எரிச்சலாக வருது. இந்த மாதம் வாடகையை எப்படி கொடுக்க? எவ்வளோ நாளைக்கு தான் இவங்களாம் நமக்கு உதவி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க? இந்த ஊருக்கு வந்த நாள்ல இருந்து எல்லாத்துக்கும் நான் கஷ்டம் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். ஓய் ஜானகி, நான் இங்கே இருக்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? பழையபடி ஜானகி ஜானகின்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டீரா? வீட்டுல போய் பார்த்தேன் நீ இல்ல. அது இந்த மாதிரி ஏதாவது குளத்தாங்கல்ல தானே வந்து உட்காந்துருப்ப. நாம் இனிமேல் அடிக்கடி தனியாகத்தெல்லாம் சந்திக்க கூடாது, பார்க்குறவங்க தப்பாக பேசுவாங்க. மீந்தி அத்தைப்பாட்டி வீட்டில் இருந்தேன், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ தனியாக கிடக்காக 2 பேர் தனியாகவே பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு ஊரில் 4 பேர் 4 விதமாக பேச ஆரம்பிச்சிருவாங்க. வாய் இருந்தா பேசதான் செய்வாங்க. அதுக்காக நான் அப்படி உன்னை பார்க்காம இருக்க முடியும்? வேலையே கிடைக்க மாட்டேங்குது, என்ன செய்யனே தெரியல, எரிச்சலாக இருக்குது. அந்த பழக்கடைக்கு போயிட வேண்டியதானே? அங்கே நான் போயிட்டு தான் இருக்கேன். அங்கே ஏற்கனவே 5-6 பேர் நாங்கள் கிடக்கோம். எல்லாத்துக்கும் கிடச்சிறது போக காசு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 50 ரூபா 100 ரூபா தான் கிடைக்கி. அதை வச்சுலாம் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. முழு நேரம் வேலைக்கு ஏதாவது போகணும். அங்கே நாங்கள் பார்ட்னர் போட்டு ஆளாளுக்கு 1 மணி நேரம்லாம் பார்த்துட்டு கிடக்கோம். அதுலலாம் எனக்கு பெருசாக லாபமே கிடைக்காது. சரி இந்த மாசத்தை எப்படியாவது ஓட்டிடலாம். என் ஃப்ரெண்டு எனக்கு பணம் அனுப்புறான், அடுத்த மாசம் பார்த்துக்கிடுவோம். இங்கே இருங்க சூர்யா, நீங்களும் சரி நானும் சரி, அடுத்தவங்க கையை நம்பி நம்ம இருக்கவே கூடாது. நான் நாளைக்கு ஏதாவது வீட்டு வேலைக்கு போக போகிறேன். சீச்சி அதெல்லாம் வேண்டாம். வீட்டு வேலை ஒன்றும் அசிங்கம் கிடையாது, களவாங்கிறது தான் அசிங்கம். வீட்டு வேலை பார்க்குறது நல்ல மதிப்பான வேலை தான், நல்ல வேலை, உடலுக்கு நல்லது. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் உன்னை வீட்டு வேலைக்கு அனுப்ப மாட்டேன். அப்போ நீங்களும் வாங்க. சும்மா இரு சான்சி. 2-3 வீட்டில் கேட்டு வச்சிருக்கேன், எங்கேயாவது கிடச்சிதுன்னா போயிடுவேன் நான் வீட்டு வேலைக்கு. ஒரு மாதம் வீட்டு வேலை பார்த்தா கூட ஒரு 5000-6000 கிடைக்கும் திட்டுங்க. அதை வச்சு எப்படியாவது ஓட்டிடலாம். 1 மாசம் மட்டும் பாரு, அதுக்கு அடுத்த மாசம் நான் ஏதாவது வேலைக்கு போய் உன்னைய நான் தான் பார்த்துக்கிடுவேன். என்னால் உங்களுக்கும் கஷ்டம் பத்தில. என்னாலதான் உனக்கு கஷ்டம். உனக்கு தெரியுமா, எங்க பெரியப்பாக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. அடக்கடவுளே, எப்போ என்னாச்சு? இப்பதான் காலையில நெஞ்சு வலியில விழுந்துட்டாரு. அடக்கடவுளே, நான் இருக்கிற வரைக்கும் தாத்தா மாமாவுக்கு நல்ல கரெக்டாக மாத்திரைலாம் எடுத்து கொடுத்துக்கிட்டு இருந்தேன். இப்போ யாருமே கொடுத்துருக்க மாட்டாவல. பாவம் பெரியப்பா. ஆஸ்பத்திரியிலே இருக்காரு, நான் உடனே போய் பார்க்கணும். இல்ல சாயந்தரம் டிஸ்சார்ஜ் பண்ண சொல்லிட்டாங்க, சாயந்தரம் கிளம்பிடுவாங்க. நீ எல்லாம் அங்க போவாத, பெரியமா ஏற்கனவே கோவத்துல கத்திட்டு கிடக்கு. சே, ஒரே கஷ்டமால கஷ்டமா வருதப்பா. எல்லாம் சரியாயிரும், கவலைப்படாத. சரி, ரொம்ப நேரம் பேசியாச்சு, நான் கிளம்புதேன். சரியா? நான் மட்டும் தனியா இருந்து என்ன செய்ய, நானும் கிளம்புதேன். என்னது இது, நிறைய சாமாவா இருக்கு. ஐயோ, யாரும் வீடு மாதிரி கொண்டு வச்சுட்டு போயிட்டாவளா? ஏஞ்சல் புள்ள. ஜான்சி, நான் தான் கொண்டு வந்தேன். ஏஞ்சல் புள்ள, எனக்கு எதுக்கு இதெல்லாம்? ஜான்சி ராணி, நான் அவ்வளவா சீன்ல வர மாட்டேன். ஆனா என்னென்ன நடக்குதுன்னு எல்லாமே எனக்கு தெரியும், சரியா? அதனாலதான் எல்லாமே உனக்கு கொண்டு வந்திருக்கேன். ஒரு வாரத்துக்கு இது ஓடும், இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. ஐயோ, ஏஞ்சல் புள்ள, எனக்கு எதுக்கு இதெல்லாம்? நம்மலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? தோல் கொடுப்பால் தோழி. அவங்க எல்லாரும் மட்டும் உனக்கு எல்லாம் கொடுக்குறாங்க, வாங்கிக்கிற. நான் கூட தான் வாங்க மாட்டியா? அப்படிலாம் இல்லை ஏஞ்சலு, நம்ம அவ்வளவா பேசுனது கூட கிடையாது, அதுக்கு தான் பார்த்தேன். டெய்லி பேசிக்கிட்டு இருந்தா தான் ஃப்ரெண்ட்ஸா? நம்ம தான் டெய்லி பழக்கடையில் மீட் பண்றோம்ல, அப்புறம் என்ன? ரொம்ப நன்றி புள்ள. சார், இவ்வளோ அன்பான சொந்தங்களெல்லாம் நான் சம்பாதிச்சிருக்கேன். லூசு, ஃப்ரெண்ட்ஸ்குள்ள நன்றி சொல்லக்கூடாது, ஓகேவா?
ஆ சரி சரி. ஆனால் நான் வேலைக்கு போனதுக்கப்புறம் இதுக்கெல்லாம் நான் காசு கொடுத்துருவேன் சரியா? நோ நோ நோ. எல்லாரும் சேர்ந்து இனியே கடைக்காரியா இருக்கிறீங்களா? பெரிய பெரிய வார்த்தைலாம் பேசிக்கிட்டு இருக்காத, ஓகேவா? சரி நான் கிளம்புறேன். எதுவும் வேணா கால் பண்ண, ஓகே? அப்போ இங்கே ஏற்கனவே நிறைய சாமான் இருக்குது, இதில் கால் வேற படணுமாக்கும், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். எல்லாத்துக்கும் காரணம் அந்த அத்தை பாட்டி. அத்தை பாட்டி, உனக்கு ஒரு கேடு வர மாட்டேக்கே. இந்த ஊரில் இருக்கிற ஆளுவ பூரா அருமையான ஆளுவப்பா. இந்த ஊரில் நான் பிறந்திருந்தேன்னா நான் களவாணியாவே ஆயிருக்க மாட்டேன். எல்லாரும் ஒரு ஒரு வகையில் நல்ல குணம் உள்ள ஆளுவோம். பசிக்குன்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். எப்போ இவ்வளோ ஜாமான் எனக்கு இந்த பிள்ளை கொடுத்துருக்கு. இன்னைக்கு நல்லா சூப்பராக சமைச்சு வச்சு எல்லாரையும் கூப்பிட்டு சாப்பாடு போடணும். குட் மார்னிங் சண்முகம். குட் மார்னிங் மல்லிகா. முகலாம் ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்கு? உடம்பு எதுவும் சரியில்லையா சண்முகம்? ஆமா, உடம்பு சரியில்லை தான். டாக்டர்கிட்ட போனியா சண்முகம்? டாக்டர்கிட்ட என்னத்த போவ, ஒரே அடி. என்ன அடி? என் ஒய்ஃபு காலையில போட்டு அடி வெளுத்து எடுத்துட்டா. அடக்கடவுளே, உன் ஐபோன் அடிப்பாளா? எதுக்காக அடிக்கிறா? நீ ஒரு பெரிய ஓனர், நீ அடி வாங்கலாமா? நீ திருப்பி அடிக்கலையா? ஒய்ஃப் எல்லாம் திருப்பி அடிக்க கூடாது. அப்போ புருஷனை மட்டும் அடிக்கலாமா? அது அவ என் மேல உள்ள அன்புல அடிச்சுட்டா, வேற என்ன செய்ய? நீயும் அன்புல 4 காட்டு காட்டி விட்டுரு. எதுக்குன்னு கேட்க மாட்டியா? அடுத்து அதான் கேட்கணும்னு நினைச்சேன். எதுக்காக அடிச்சா? என்ன விஷயம்? யாருன்னு தெரியல, யாரோ சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் உனக்கு 50,000 ரூபாய் சேலரி கொடுக்கறத நீ வேலையே செய்ய மாட்டேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது கேட்டு யாரு என்னன்னு விசாரிச்சா என் காலேஜ் ஃப்ரெண்ட் என்ன, உன் காலேஜ் ஃப்ரெண்ட் எனக்கு எல்லாருமே தெரியுமே, இது யாரு அப்படி இப்படின்னு சொல்லி ஒரே சண்டை போட்டு நல்லா அடி வெளுத்து விட்டா. கராத்தே கிளாஸ் வேற போறா. நிச்சயமா இது சுந்தரியோட வேலையா தான் இருக்கும். அவளுக்கு தான் என் ரொம்ப பொறாம. ஆனா சுந்தரி மேடம்க்கும் என் ஒய்ஃபுக்கும் சம்மந்தமே இல்லை. அவங்க 2 பேரும் இது வரைக்கும் ஒரு வாட்டி கூட மீட் பண்ணதே கிடையாது. உன்னை பொறுத்த வரைக்கும் அவங்க மீட் பண்ணதே கிடையாது. ஆனா எப்படியாவது அவ மீட் பண்ணி சொல்லியிருப்பா, என்னை வேலை விட்டு தூக்கணுங்கிறது அவளுடைய மெயின் குறிக்கோள். சுந்தரி மேடம் எதனால மூஞ்சிக்கு நேரா பேசிட்டு போயிருவாங்க. இந்த மாதிரி பண்றதா எனக்கு தோணல. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் மட்டும் சொல்லணும், எப்படி சொல்லனே தெரியல. என் ஃப்ரெண்டோட ஆஃபீஸில் நீ ஜாயின் பண்ணிக்கிறியா? 50,000 ரூபாய் சம்பளம் கிடைக்கட்டாலும் 25,000 ரூபாய் கொடுக்க சொல்லி நான் பேசியிருக்கேன். நீ அங்கே போயிடுறேன், இங்கே இருந்தீங்கன்னா எங்களுக்குள்ள ரொம்ப தேவையில்லாத பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். நெவர். உன்னோட ஆஃபீஸில் மட்டும் தான் நான் ஒர்க் பண்ணுவேன், வேற எங்கேயுமே பண்ண மாட்டேன். அதை மீறி என்னை அனுப்புனீன்னு வச்சுக்கோயேன், நான் எங்கேயாவது இருந்து குதிச்சிருவேன். குதிச்சிருவியா? எங்க இருந்து எங்க குதிப்ப? ரொம்ப தப்பு சண்முகம், நீ பண்றது ரொம்ப தப்பு. வேலை கொடுக்குற மாதிரி கொடுத்து 1 மாசத்துல வேலையை விட்டு எடுக்கலாம் நினைக்காத. பாவம், என் பாவத்தை நீ வாங்கிக்கிடாத. புரிஞ்சுக்கோ மல்லிகா, என் நிலைமையும் நீ புரிஞ்சுக்கோ. எங்களுக்குள்ள தேவையில்லாத சண்டை வருது. பேசாம அவளை டைவர்ஸ் பண்ணிரு. அவெல்லாம் ஒரு ஆளா? புருஷனை போட்டு அடிக்கிறா. உனக்கு பிடிச்ச மாதிரி வாழு. இந்த மாதிரிலாம் பேசாத மல்லிகா. என் வாழ்க்கையில எந்த முடிவையும் நீ எடுக்க வேண்டாம், சரியா? உன் வேலையை மட்டும் பாரு. இந்த ஆஃபீஸை விட்டு போற ஐடியாலாம் எனக்கு கிடையாது. நான் இங்கே தான் வேலை பார்ப்பேன். அதை மீறி என்னை அனுப்புனீன்னா நான் உன் மேலே கேஸ் போட்டுருவேன். சே, தேவையில்லாம இவளை சேர்த்துக்கிட்டு நான் டெய்லி வேதனைப்படுறேன். ஆஃபீஸில் இவ தொல்லை, வீட்டில் என் பொண்டாட்டி தொல்லை. இந்த மாசத்தோட வேலையை விட்டு தூக்க சொல்லியிருக்கா. நான் தூக்கலைன்னா கண்டிப்பா என்னையே தூக்கல தொங்கி விட்டுருவா. என்ன செய்ய போறேன்னே எனக்கே தெரியல. கடவுளையே. எப்போவுமே அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்படக்கூடாது. அடுத்தவங்க நல்லா இருக்கிறத பார்த்து வயிறு எறியக்கூடாது. அடுத்தவங்களை கெடுத்து விட அலையக்கூடாது. அங்கங்கே போய் கோல் மூட்டி விடக்கூடாது. மற்றவங்க வளர்றதை பார்த்து ஜீரணிக்க முடியாமல் இருக்கக்கூடாது. அப்படி முடியலன்னா ஜீரக தண்ணியை குடிக்க வேண்டியதான். மேடம், நீங்க கண்ணாடி நினைச்சு எங்ககிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க. கண்ணாடி அந்த பக்கம் இருக்கு. நான் ஒன்றும் கண்ணாடி பார்த்து பேச வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு அந்த மாதிரி எண்ணங்கள் கிடையாது. பொதுவாக மற்ற எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு நாங்கள் கேவலமானவங்க கிடையாது. எங்கெங்க வேலையை நாங்கள் பார்த்துக்கிட்டு நாங்கள் பாட்டுக்கு இருக்கோம். பெருசாக அட்வைஸ் பண்ண வந்துட்டா இவ வளர்ச்சியை பார்த்து நம்ம போறாம படுறோமா, கெடுத்து விடுறோமா? ஆளும் மண்டையும் பாரு, ஒரு ஏபிசிடி கூட தெரியல மோதேவிக்கு. வாய் மட்டும் ரயில் பெட்டி மாதிரி நீ இல்லாம போய்கிட்டே இருக்கு. மேடம், முதல்ல டேலிக்கு ஸ்பெல்லிங் படிங்க. அதுக்கப்புறமா டேலி எப்படி பண்ணணுங்கிறதையும் படிங்க. அதுக்கப்புறமா உங்க வளர்ச்சியை பத்தி பேசுங்க. கண்டிப்பா இவங்க 2 பேர்ல யாரோ ஒருத்தர் தான் சண்முகம் ஒய்ஃப் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை பாபுக்கும் சண்முகம் ஒய்ஃபுக்கும் ஏதாவது லிங்க் இருக்குமோ? இருந்தாலும் இருக்கும். இந்த காலத்துல யாரையும் நம்ப முடியாது. கண்டுபிடிக்கிறேன், எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறேன். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். குட் மார்னிங். ஆஃபீஸில் இவ தான் ரொம்ப நல்ல பொண்ணு. யார் வம்பு தும்புக்கும் போக மாட்டேக்கா. அவள் உண்டு, அவள் வேலை உண்டுன்னு இருக்கா. இவளை நம்பலாம். இவளை நம்பி தான் எல்லாத்தையும் சொல்லணும்.